கைவிட்ட காங்கிரஸ். விரக்தியில்தான் விஜய் இப்படி வெளியே வந்தாரா? சீக்கிரமே திருமணம்தான். தாவேகா கட்சிய விஜய் ஆரம்பிச்ச நிலையில கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு நிறைய பேரு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா விஜய் பத்தின ரகசியங்கள் அம்பலமான நிலையில தான் எந்த ஒரு கட்சியும் அவர் கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சுக்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் விஜய் நம்பிக்கிட்டு இருந்த நிலையில தான் சங்கீதாவோட விவாகரத்து மனு கசிஞ்ச நிலையில அமைதி காத்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாம இருந்த விஜய் காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட கூட்டணி வச்ச விரக்தியில தான் இப்போ த்ரிஷா கூட பொது வெளியில வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்விய நெட்டிசன்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா கூட விவாகரத்து பெற்றுக்கிட்டு சீக்கிரத்திலேயே த்ரிஷாவ அதிகாரப்பூர்வமா விஜய் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. கல்யாண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிணைப்பு அப்படிங்கிற பந்தம் அருந்துட்டா அத மறுபடியும் இணைக்க முயற்சிக்கிறத விட பிடிச்ச வாழ்க்கைய தேடி மனுஷங்க போறது சமீப காலமா இயல்பான ஒண்ணாவே மாறிடுச்சு. எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தா என்ன, எத்தனை வயசு ஆனா என்ன, கிரே டிரைவர்ஸ் தொடர்ந்து இந்தியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வரக்கூடிய நிலையில விஜயும் அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். தனுஷ், ஏ.ஆர். ரகுமான், அமீர் கான், ஜி.வி. பிரகாஷ், ரவி மோகன் அப்படின்னு பல பேரு சமீப காலங்களாவே அவங்களோட மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு பிரிஞ்சு தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்வு பண்ணிக்கிட்டாங்க. நாக சைதன்யா, சோபிதா துலிபாலாவையும் சமந்தா ராஜ் நிடிமூருவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ விஜய் த்ரிஷா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தவறு எதுவுமே இல்ல அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. நடிகர் விஜய் அப்புறம் த்ரிஷா 2 பேருமே வெளியில வர காரணமே காங்கிரஸ் கட்சியும் தாவேகா தலைவர தனிமையில தவிக்க விட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய தேர்தல்ல மக்களும் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்காம தவிக்க விட்டுட்டா உடனடியா த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாரு அப்படின்னும் மறுபடியும் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னும் திமுகவினர் விஜய கலாய்ச்சிட்டு வராங்க. நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் கிட்ட விவாகரத்து கேட்டு மனு ஒன்ன தொடர்ந்திருந்தாங்க. இந்த விவாகரத்து வழக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாசம் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் தயாரிப்பு நிறுவனத்தோட உரிமையாளரான கல்பாத்தி சுரேஷ் பையனோட கல்யாண வரவேற்பு விழா சென்னையில நடந்துச்சு. இதுல நடிகை த்ரிஷா கூட விஜய் ஒன்னா வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே மாதிரியான நிற பட்டு உடைகள் அணிஞ்சு ஒரே கார்ல வந்து இந்த திருமண வரவேற்பு விழாவுல பங்கெடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த நிலையில தான் நடிகை த்ரிஷா இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவு கவனம் பெற்றிருக்கு. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த அதே காஸ்டியூம்ல எடுத்த போட்டோவை பகிர்ந்த த்ரிஷா அது கூட எப்போதும் எனக்கு உறுதுணையாக உதவியாக இருப்பதற்கு மிக்க நன்றி அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய வகையில தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் மை கோ டு பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷ்ல குறிப்பிட்டு அது கூட தன்னோட அலங்காரத்துக்கு உதவின நபர் அப்புறம் நிறுவனங்களோட பெயரையும் டேக் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ இணையத்துல பேசுபொருளா மாறி இருக்கு.